பெனிஃபிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நடந்துட்டு இருக்க இந்த வேர்ல்டு கப்ல இந்தியா வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி செமிஃபைனல்ல நம்பர் 1 பிளேஸ்ல இருக்காங்கன்னு தான் கண்டிப்பா சொல்லணும். செமிஃபைனல்ல என்னப்பா நம்பர் 1 பிளேஸ்ன்னு நிறைய பேர் கேட்கலாம். ஆக்சுவலா செமிஃபைனல் நம்பர் 1 ஏன் சொல்றேன்னா, இப்போ இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா வந்து செமிஃபைனல்ல மோதப்போது நம்ம எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த மேட்ச்ல வந்து மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி மழை பெஞ்சா வந்து கண்டிப்பா வந்து இந்தியா தான் வந்து ஃபைனல் போகும். ஸோ அதுதான் வந்து அந்த நம்பர் 1 பிளேஸ்ன்றதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதுவரைக்கும் நடந்த மேட்ச்ல எல்லாமே அதுவும் முக்கியமா செமிஃபைனல், ஃபைனல்ஸ்லாம் கண்டிப்பா ரிசர்வ் டேன்னு கண்டிப்பா வச்சிருப்பாங்க. ஆனா இந்த வேர்ல்டு கப் அது வைக்காதது முன்னாடி இருந்து எல்லாருமே கொஸ்டின் மார்க் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ இங்கிலாண்டும் அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. இத வந்து எப்படி ஏத்துக்க முடியும்? ஒருவேளை மழை பெஞ்சா நாங்க வந்து விளையாடாமலே வந்து நாங்க வீட்டுக்கு போணுமா? அது எப்படி நியாயம்? சொல்லி இத பத்தி கண்டிப்பா வந்து ஐசிஐசிஐ யோசிக்கணும். இதற்கு ஒரு ரிசர்வ் டே கண்டிப்பா வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கிலாந்துனா இங்கிலாந்து பிளேயர்ஸ் கிடையாது. இங்கிலாந்து சார்ந்த பத்திரிகையாளர் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் வந்து இப்போ வந்து நடக்குமான்னு கேட்டிங்கன்னா, நடக்க வாய்ப்பில்லன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. ஸோ வேர்ல்டு கப் என்ன சார்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும் அதன்படி தான் கண்டிப்பா நடக்கும். ஃபைனலுக்கு மட்டும் தான் ரிசர்வ் டே இருக்கு. மத்த எந்த மேட்சுமே ரிசர்வ் டே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு நடக்க போற ஆப்கானிஸ்தான், சவுத் ஆப்பிரிக்கா மேட்சும் இதே நிலைமை தான். ஸோ மேட்ச் வந்து அங்கேயும் மழை பெஞ்சு நடக்கல அப்படின்னா கண்டிப்பா வந்து சவுத் ஆப்பிரிக்கா தான் ஃபைனல் போகும். ஸோ இதுதான் வந்து எழுதப்படாத விதி. இத வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்னு தெளிவா சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. இப்போ வந்து இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, மேட்ச் நடத்துறதுக்கான வழிய தான் அவங்க பார்ப்பாங்க. மேக்ஸிமம் 5 ஹவர்ஸ் கூட நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. 5 10 கட்டிட்டேனா ஓகே. 5 ஹவர்ஸ் கூட கண்டிப்பா நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாரி தான் ஐபிஎல்ல. எப்படி இருந்தாலும் செமிஃபைனல் அண்ட் ஃபைனல்ல போம்போது வந்து எப்படி இருந்தாலும் மேட்ச் நடத்துறதுக்கு என்ன வழியோ அதுதான் பார்ப்பேன்னு சொல்லுவாங்க. அதே மாரி வேர்ல்டு கப்ல எப்படி இருந்தாலும் மேட்ச் நடத்துறதுக்கான வழிய தான் பார்ப்பாங்க. மேக்ஸிமம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் டைம் படி இங்க 8 மணிக்கு ஆரம்பிக்குதா, 1 மணி வரைக்கும் நம்ம டைம் இருக்கு நெனைக்கிறேன் நைட்டு. இன்னும் நெறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, அப்படியே மழை வந்தாலும் வந்துச்சுன்னா கன்டினியூஸா மழை வர வாய்ப்பு இல்ல. கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா கண்டிப்பா மேட்ச் நடத்துவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மோதக்கூடிய அந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் இண்டீஸ்ல இருக்கக்கூடிய ப்ரொவிடன்ஸ் ஸ்டேடியத்துல நடக்க போகுது. ஸோ அந்த கிரிக்கெட் கிரவுண்ட்ல ஆல்ரெடி வந்து 5 மேட்ச் நடந்திருக்கு. இதுல 3 பேர் வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததா சேசிங் வந்து பார்த்தீங்கன்னா 2 வின் தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் வந்து பேட்டிங் தான் நெறைய பேர் எடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா என்னோட ப்ரெடிக்ஷன் படி கண்டிப்பா டாஸ் வின் பண்ணாங்கன்னா கண்டிப்பா பவுலிங் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்தியா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல ஏன்னா லாஸ்ட் மேட்ச்சே பார்த்திருப்போம். ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி வேற லெவல் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ரோஹித் சர்மா அதே ஃபார்மை கண்டினியூ பண்ணும் பட்சத்தில் கண்டிப்பா பேட்டிங் போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்வேன். பேட்டிங் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட்டு ப்ரெஷர் இல்லாம நல்லா ஹை ஸ்கோர் பண்ணிட்டோம்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து பவுலர்ஸ் வந்து அவங்களோட கடமைய செஞ்சுருவாங்க. ஸோ இப்போ இந்தியன் டீமோட ஃபார்மா இதுவா தான் இருக்கு. ஸோ நடக்கக்கூடிய மேட்ச்ல டாஸ் வின் பண்ணாங்கன்னா, பவுலிங் எடுக்கலாம். மேக்ஸிமம் வந்து பேட்டிங் எடுக்கலாம்னு தான் நான் சொல்வேன். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இங்கிலாந்து அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் அவங்க தான். ஸோ அவங்கள வந்து ஃபேஸ் பண்றது சாதாரணமான விஷயமா இருக்க போறது கிடையாது. சேம் அதே தான் வந்து இங்கிலாந்துக்கும். ஸோ இந்தியா வந்து அன்பீட்டனா வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து தடுத்து நிறுத்துறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி அவங்களுக்கும் தெரியும். எல்லாத்தோட ரோஹித் வந்து இப்போ ஃபார்முக்கு வந்துட்டாரு. இப்போ அவங்க முதல் டார்கெட் யாரா இருக்கும்னா, கண்டிப்பா ரோஹித் சர்மாவா தான் இருக்கும். ஸோ ரோஹித் சர்மாவோட விக்கெட்ட நம்ம பவர் பிளேக்குள்ள எடுக்கணும்னு தான் அவங்களோட திட்டமா இருக்கும். அடுத்தபடியா இங்கிலாந்து பேட்ஸ்மேன் நம்ம பவுலர்ஸ டார்கெட் பண்ணா, எனக்கு தெரிஞ்சு ஹர்ஷித் சிங் பவுலிங் தான் மெயினா வந்து டார்கெட் பண்ணுவாங்க. ஏன்னா, பும்ராவோட பவுலிங் வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அதற்கும் அடுத்தபடியா நம்ம குல்தீப் யாதவ். ஸோ குல்தீப் யாதவ் வர்சஸ் இங்கிலாந்து அப்படின்னு எடுத்துட்டாலே, நிறைய மேட்சஸ் வந்து மேஜிக்லாம் பண்ணியிருக்காரு குல்தீப் யாதவ். ஸோ அவரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து என்ன பால் போடுறாருன்னு பேட்ஸ்மேனால கெஸ் பண்ண முடியாது. ஸோ அதுதான் அவரோட ப்ளஸ்ஸா பார்க்கப்படுது. அது நடக்கக்கூடிய பிட்ச் வந்து கண்டிப்பா வந்து ஸ்பின்னுக்கு சாதகமா தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 50, 50ன்னு சொன்னாலும் கண்டிப்பா வந்து அந்த பிட்ச்ல வந்து குல்தீப் யாதவ் கண்டிப்பா அடாப்ட் ஆயிருவாரு அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் 60 வந்து இந்தியாவுக்கும், 40% வந்து இங்கிலாந்துக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கிலாந்தோட பேட்டிங் அப்படின்னு எடுத்தோம்னா, இந்தியாவுக்கு எதிரா வந்து கீ பிளேயரா யார் இருப்பான்னு பார்த்தா, நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹாரி ப்ரூக்ஸ் தான் அவர் தான் சொல்லியிருக்காங்க. மிடில்ல கண்டிப்பா ஹாரி ப்ரூக் வந்து இந்தியாவுக்கு வந்து பெரிய தலைவலியா இருப்பாரு. ஸோ அவரோட விக்கெட்ட எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா எடுக்கிறோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ இந்தியாவுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டியே மொயின் அலி இருக்காரு, பிராஸ்டோ இருக்காரு. ஸோ இவங்க எல்லா விக்கெட்டையும் கண்டிப்பா எடுக்கணும். எல்லாத்தோட அவங்களுக்கு மைனஸ்ன்னு சொல்லப்போனா ஸ்பின்னர்ஸ். அவங்க என்ன மாரி ஸ்பின்னர் ஆப்ஷன்ஸ் கொண்டு வர போறாங்கன்னு இதுவரைக்கும் வந்து நிறைய பேர் வந்து கெஸ் பண்ண முடியல. ஸோ இங்கிலாந்தோட ஸ்பின்னர்ஸ் அப்படின்னா, ஆதில் ரஷீத் மட்டும் தான் அவங்க நம்பியிருக்காங்க. ஸோ அவர் எந்த அளவுக்கு கை கொடுப்பாருன்னு தெரியல. பார்ட் டைம் பவுலர்ஸும் இருக்காங்க. ஸோ அவங்க எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த தடவை இந்தியா கப்பு உறுதி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. கிரிக்கெட் விமர்சகர்கள் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த தடவை இந்தியா வந்து வின் பண்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வேர்ல்டு கப் இந்தியா கைக்கு வருமா? வராதான்றது இன்னும் 2, 3 நாள்ல எல்லாமே தெரிஞ்சிரும். இங்கிலாண்டும் வந்து நார்மலா விட்டு குடுத்துற மாட்டாங்க. ஸோ டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ்னா கண்டிப்பா அவங்க எந்த அளவுக்கு போராடுவாங்கன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆஸ்திரேலியா தான் வெளியே போயிருந்தாலும், இப்ப இங்கிலாந்து வந்து எல்லாருக்கும் தலைவலியா தான் கண்டிப்பா இருப்பாங்க. ஸோ அவங்கள இந்த செமிஃபைனல்ல கண்டிப்பா நம்ம வின் பண்ணும் பட்சத்தில், கண்டிப்பா ஃபைனலுக்கு ஆப்கானிஸ்தான் இல்ல சவுத் ஆப்பிரிக்கா.
யார் வந்தாலுமே இந்தியாவுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ இந்த மேட்ச்சை கண்டிப்பாக நம்ம வின் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கும். கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க தான் நம்ம எல்லா ஃபேன்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு நடுவில் நம்ம இந்தியன் டீம் அண்ட் கோச்சை பற்றி இன்னும் சுவாரஸ்யமாக நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்குது. அதுவரை உங்களிடம் விடுபடுவது சண்முகம்.